வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட். இன்றைக்கு நாம் பேச போகும் தலைப்பு திருமணம் 10 பொருத்தம். என்னங்க இந்த 10 பொருத்தம்? திருமணம் 10 பொருத்தத்தால் தான் திருமணம் நடக்கிறது என்று சொல்வதே குப்பை. திருமணம் என்பது 12 பாவங்களில் திருமணம் நடக்கும். யாருக்காவது தெரியுமா? அதை சொல்வதற்காக தான் நீங்க வந்திருக்கிறோம். அதாவது 1ஆம் பாவம் கௌரவம். கௌரவத்திற்காக திருமணம் நடைபெறுகிறது. தனக்கு களங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக திருமணம் நடைபெறுகிறது. இது 1ஆம் பாவ திருமணம். 2ஆம் பாவம் குடும்பம் விருத்தியாக வேண்டும், அங்கத்தினர்கள் கூட வேண்டும் என்பதற்காக 2ஆம் பாவத்தின் அடிப்படையில் திருமணம் நடக்கிறது. 3ஆம் பாவம் அடிப்படையில் திருமணம். நான் யார், என் வீரியத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திருமணம் நடக்கிறது. 4ஆம் பாவம் சொந்தத்துக்காக திருமணம், சுகத்துக்காக திருமணம், சொத்துக்களுக்காக திருமணம், நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய திருமணம். இந்த திருமணமும் நடக்குது. 5ஆம் பாவ திருமணம் காதலுக்காகவும் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் திருமணம் நடக்குது. மக்கள் செல்வம் வேண்டி திருமணம் நடக்குது. 6ஆம் பாவம் வழக்கு விவகாரமாக நடக்குது, வில்லங்கமான திருமணங்கள் நடக்குது, பிரச்சனைகளால் திருமணம் நடக்குது, போராட்டமாக திருமணம் நடக்குது, தகராறுகளால் திருமணம் நடக்குது. 6ஆம் பாவத்தாலே திருமணம் நடக்குது. 7ஆம் பாவம் காம சுகத்துக்காக திருமணம் நடக்கிறது. இதுதான் உண்மை. இது முறையான கல்யாணம். கணவனும் மனைவியும் தங்கள் காம சுகத்துக்கு வேண்டிய வரக்கூடிய திருமணம் இது. 8ஆம் பாவம் கல்யாணம். விபத்துக்காக கல்யாணம் நடக்குது, கஷ்டத்துக்காக கல்யாணம் நடக்குது, நஷ்டத்துக்காக கல்யாணம் நடக்குது, சங்கடத்துக்காக கல்யாணம் நடக்குது, வருத்தத்துக்காக கல்யாணம் நடக்குது, துயரங்களுக்காக கல்யாணம் நடக்குது, அனாவசியமாக வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடந்தால் அது வருது. 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய திருமணம் எப்படி? பாரம்பரியம். பாரம்பரிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு, மிகப்பெரிய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு வரக்கூடிய திருமணம். 9ஆம் பாவம் அடிப்படையில் திருமணம் நடக்குது. 10ஆம் பாவத்திலையும் திருமணம் நடக்குது. தொழிலுக்காக திருமணம் நடக்குது. 11ஆம் பாவத்துக்கு திருமணம் காரிய வெற்றி. நான் நினைச்ச பொண்ணு அடையணும். இப்போ ஒரு பொண்ணை போய் பார்க்கறான், பிடிச்சி போச்சு, உடனே கல்யாணம். அப்படிங்க தான் என்ன நினைக்கிறானோ, எந்த பொண்ணை விரும்புகிறானோ உடனே கல்யாணம் பண்றது. நான் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் பண்றது முறைக்கு 11ஆம் பாவம் முறையிலும் கல்யாணம் நடக்குது. 12ஆம் பாவம் அதாவது வெளியூர் போறவங்க, வெளிமாநிலம் போறவங்க, வெளிநாடு போறவங்க, பிரிஞ்சு இருக்கிறது, விட்டு விலகிறதுக்கு. அதாவது யாராவது ஒருவர் அங்க சேர்ந்து இருக்க முடியாது, டைவர்ஸுக்கும் போவோம். இதுல யாராவது பிரிஞ்சு போறதுக்கு கல்யாணம் நடக்குது. திருமண பொருத்தம் நீ சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க, அது போய் 12 பாவங்களின் அடிப்படையில் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. 12 பாவங்கள் மூலமாக திருமணம், இந்த காலத்தில் தான் திருமணம் நடக்கும், இந்த காலத்தில் தான் திருமணம் நடக்கும் என்று சொல்வதே அபத்தமான பொய். இது என்னுடைய வாதம் கிடையாது. ஜோதிடத்தில் அப்படி ஒன்று சொல்லப்படவில்லை. திருமண காலம் என்று சொல்லப்படவில்லை. இந்த காலத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும் எந்த ஜோதிடங்களும் சொல்லப்படவில்லை. அது கிடையாது. 12 பாவங்களிலும் திருமணம் என்று நடைபெறுகிறது. இதுதான் உண்மை. 12 பாவங்களிலும் திருமணம் நடைபெறும் என்பது சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை தவிர யாரையும் புண்படுத்தும் நோக்கம் என்பது அல்ல. 12 பாவங்களிலும் திருமணம் நடைபெறும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. விழிப்புணர்வு அடைய வேண்டும். மக்களை பயப்படாதீர்கள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.